எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை மதிப்பதில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில் மக்கள் நலன் சார்ந்த எதிர்க்கட்சி அளிக்கும் புகார்களுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதே ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை நிக்கல. நம்ம அமைச்சர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, கால போறது இல்ல. அப்படி புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. நிருபர்கள் நீங்க கேள்வி கேட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சி பற்றி குற்றம் சுமத்திருக்க என்று சொன்ன கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசுறாரு. நானும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு, மதிப்பளிக்கவில்லைன்னு சொல்றாரு. ஒரு பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு போறோம். பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை, எதிர்கட்சியுடைய கடமை. ஆனால் ஆளுகின்ற கட்சி இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை. ஆனா இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத திராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் அதை இந்த முதலமைச்சர் எதிர்பார்க்க முடியாது.